எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு, மூஞ்சியவே பார்க்க மாட்டேன்னு. இப்ப மேல போய் எதை பார்க்க போற? ஒரு மேட்ரு பேசி முடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீ படியில ஏறி நேர் வழியிலே போலாமே. போகலாம், அவங்க அம்மா அப்பா இருப்பாங்கல்ல. பேசத்தானே போற. இப்போ டோர் ஓபன். தாத்தா சர்ப்ரைஸ் சித்திக்கு இல்ல. இது தப்பா மாட்டினாதான் எனக்கே தெரிஞ்சது. இல்லனா நான் சாகுற வரைக்கும் நான் வெர்ஜின் மச்சான் இப்படி காலோட ஆட்டிருப்பேன். நல்லா relationships are meant to be forever, Vasu. இந்த ஃபார் அண்ட் ஆல்வேஸ்லாம் சும்மா ப்ராக்டிக்கலா வேலைக்கு ஆகாது. ஒன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்றதுனால அது இல்லைன்னு கிடையாது வாசு. எப்போ வரைக்கும் மாமா? எப்பவுமே எப்பவுமே. என்னாச்சு? பாசிட்டிவ். மனு எப்படி மனு பாசிட்டிவ்? மனு எப்படி? எல்லாருக்கும் எப்படியும் அப்படிதான். மனு நான் தான் அன்னைக்கு இந்த மேஜிக் பலூன் போட்டிருந்தேன். மனு என்ன வாசே, பலூன் கிலூன் போட்டாலும் அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகுது ஒரு 10 சான்ஸ் இருக்குது. என்ன யோசிச்சிருக்கு வாசு? வேண்டாம் மனு, அபார்ட் பண்ணிடலாம். அபாஷன் தானே. பப்பாயா சிசிமி சீடு இந்த மாதிரி நாட்டு ட்ரை பண்ணுவோம். இந்த சிச்சுவேஷன்ல ஒன்றை விட்டா எனக்கு வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. எப்ப நடந்துச்சு? என்னது மச்சான்? அதான்டா மேட்ரு. அது எப்ப நடந்துச்சுன்னு அக்கா கேக்குறாங்க. மானத்தை வாங்கணும் பண்றோம். இனி அவ கைக்கு போன் போக கூடாது. வாசு எங்க இருக்க வாசு? இன்னும் 15 மினிட்ஸ் அங்க இருப்போம். சரி இல்ல வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அவன் என்ன சொல்றது? யார் மனுவன்? நான் யார் கூட வந்தா உனக்கே ஏறிது? இதுதான் அந்த ஃபாரெவரா? நாம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்னு வச்சுல கேம் ஆடாடா அவன். அபார்ஷனை தாண்டி இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் கூட நிச்சயதார்த்தம். அவனுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டு மூடு வந்தா மூடிட்டு இருந்திருக்கும்டா. நீ சும்மா சொல்ற பிரச்சனை